உச்சி வழியாக உயிர் அங்க உள்ள வச்சு அடைச்சான். வெளியே ஒரு ஜவு தான் அங்க முதல்ல. அப்புறம் வளர வளர வளரதான் அது வளர்ந்து பாடாது. இப்பவும் இந்த உச்சியில எலும்பு கிடையாது. நம்ம சாப்பிட்றோம்ல, பிறந்ததுல முன்ன வரைக்கும் சாப்பிட்டோம்லவா, இந்த சாப்பிட்ட அழுக்கு குப்பை எல்லாம் இங்க சேர்ந்து அடைஞ்சு அப்படி கட்டி பிடிச்சி. நீங்க சாப்பிடக்கூடிய ஆகாரம் பிறந்ததுல இருந்து இன்ன வரைக்கும் சாப்பிட்டதெல்லாம் மலை ஜலமா போகுது, வேர்வையா போகுது, மூக்குல சளி, வாயில எச்சில், காது அழுக்கு, கண்ணுல பீழை, மூக்குல சளி, நெஞ்சில அழுக்கு சளி, இப்படி எல்லா இடத்துலயும் சளி அழுக்கு எல்லாம் போயிடும். இப்படி சாப்பிட்ட ஆகாரம் ஒவ்வொரு ஆதாரங்களா அந்தந்த பாட்டுகளுக்கு வேலை செய்து முடிஞ்சு கடைசியில சகசிராரத்துக்கு சேரும். இங்க சேரக்கூடிய சத்து மூளை அதன் பகுதி இங்கெல்லாம் தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு மிச்சம் உள்ள கழிவுகளை எங்க தள்ளும்? இங்க ஒண்ணும் ஓப்பனிங் இல்லைன்னா அங்கேயே தங்கி அந்த கழிவுகள் அடைபட்டு தான் இந்த உச்சி பகுதி ஆடாது. இந்த ஆதாரங்கள் எல்லாம் வரக்கூடிய சத்துக்களை எடுத்துக்கிட்டு கழிவுகளை வெளியே தள்ளி அந்தந்த பாட்டில் போயிடும் கழிவுகள். இப்படி எல்லா இடமும் கழிவுகள் வெளியாது. உச்சியில வரக்கூடிய அந்த சத்து மட்டும் கழிஞ்சிடும். கழிவு வெளியே போறதுக்கு வழி இல்லாம இங்கேயே அடைஞ்சு போகும். அதனாலதான் உச்சி இப்ப நமக்கு ஆடாது. இப்போ உங்க உயிரை நீங்க அறியணும்னா, தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்?